ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோல இந்த நூடுல்ஸ் எப்படி பண்ணேன் அப்படின்றதாங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி நூடுல்ஸை நல்லா பாயில் பண்ணிக்கணும். பாயில் ஆகிறதுக்குள்ள வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் பாட் லஞ்சுங்க. அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஹாஸ்டல் ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? அதனால தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒரு பேனில் லைட்டாக ஆயில் விட்டுட்டு ஒரு 4 எக்கு உடச்சி ஊற்றிக்கணுங்க. அதில் லைட்டாக சால்ட், டர்மரிக், பெப்பர் போட்டு நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணுங்க. குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதே பேனில் லைட்டாக ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டோங்க. தக்காளி போட்டுமே நல்லா வதக்கிடணும். தக்காளி வதங்கினதும் பச்சை மிளகாய், கேப்சிகம், கேரட் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா போட்டுட்டு ரெட் சில்லியுமே போட்டு நல்லா வதக்கிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் வதக்கி வச்சுருக்க எக்குமே போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுறணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் என்ன சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இந்த நூடுல்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.